குட் ஈவினிங் மங்கீஸ். ஹாப்பி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மண்டே. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள். உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் ஒன்று சப்போர்ட் ஒன்று கேட்க போகிறேன். பயப்படாதீங்க, காசு இல்லை, ரொம்ப ஹோல்சமான மொமெண்ட்டு. இன்றைக்கி ஒரு நல்ல ஹாப்பியான விஷயம் ஒன்று நான் பண்ணேன். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் விஷயம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு குக்கிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாப்பீஸ் கிச்சன். சின்ன வயசில் அவங்கள பாப்பின்னு கூப்பிடுவாங்க எங்கள் பாட்டி. அது ஒரு குட்டி பேர் போல். அவங்க பேர் சத்யா. பாப்பின்னு கூப்பிடுவாங்க. அவங்க பேரில் பாப்பீஸ் கிச்சன் குக்கிங் சேனல். ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணணும்னு ஆசை. அம்மா கேன்டீன் ட்ரை பண்ணாங்களா, அந்த ஒரு க்ளவுட் கிச்சனு. அது பெருசாக போல் ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் வச்சு பண்ணாலும் அது ஒரு கம்மியான ஆர்டர் தான் வரும். நான் யோசிச்சு, நான் தான் யூடியூப்பில் இருக்கிறேன், எல்லோரும் சேனல் ஆரம்பித்து என்னமோ சம்பாதிக்கிறாங்களே, உனக்காக நான் அதை பண்ணுறோமா அப்படின்னு சொன்னால யோசிச்சு நான் ஏடி யுகேஷ் அண்ணன் இன்றைக்கி வந்து கிச்சனில் கேமரா வச்சு முதல் முறையாக ஒரு கேசரி ஒன்று அம்மா பண்ணாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணேன். இது வந்து நல்லபடியாக போகணுன்னு நம்புகிறேன். ஏன்னா இது நம்ம வேர்ல்டு இல்லை, இது வேறு வேர்ல்டு. சமைக்கிறது, வீடியோ பார்க்குறது, ஒரு ஃபேமிலி லேடிஸ்னு அந்த பக்கம் இருக்கிற ஹோல்சம் வேர்ல்டு அது. ஸோ நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நான் கீழே போடுறேன். எனக்காக போய் முடிஞ்சால் இஷ்டம் இருக்கும், சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு நம்பர் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க அம்மா ஹாப்பி ஆவாங்க. நான் கேட்குற ஒரு ஹெல்ப்பு. ஒரு வீடியோ இருக்கும், நான் என்னோடய தம்பி பையன் அம்மா 3 பேர் இருந்திருப்போம் வீடியோவில். ஜாலியாக நீங்கள் பண்ணோம். ஒரு 1/2 hour வீடியோ பண்ணோம். ஒரு 1 hour எடிட் பண்ணி நான் போட்டேன். வாரம் குக்கிங் வீடியோ அம்மாவுக்கு நான் கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். எனக்கு பர்சனலாக என்னோட ஃபேமிலி வீடியோ அது. எங்கள் ஃபேமிலி குரூப்பெல்லாம் போட்டு ஷேர் பண்ணி ரிவ்யூ சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நார்மலாக என் வீடியோலாம் குரூப்பில் ஷேர் பண்ண மாட்டோம், பாட்காஸ்ட் ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி இது ஆச்சு. அதை பண்ணிவிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்து உக்காந்தேன். ஸோ அதை நான் லிங்க் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களெல்லாம் கேட்கலாம். இல்லை இது ஒன்று நடந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன சண்டே, இன்றைக்கி மண்டே வெஜ்ஜு தான் வீட்டில். தமிழ் புத்தாண்டில் சாம்பார் உருளைக்கிழங்குன்னு ஓடிச்சு. நைட்டு வந்து சிலோன் புரோட்டா குருமா அப்படி ஓடிச்சு. அப்புறம் யுகேஷ் அண்ணன் தான், அவங்க கூட உட்காந்துக்கிட்டு சினிமா கதைகள்லாம் பேசிட்டு. யுகேஷ் அண்ணன் வந்து நம்ம ரங்கபாஷி மீடியமில் வந்து இந்த கோயம்புத்தூராலாம் வந்திருப்பார். ஐயா விட்டு காலேஜ் வேலைக்கு வாங்குறான்னு கத்துவாரில் ஸ்லாங்கில் அவர் ஏடி. நம்ம படம் PPPலேருந்தே ஏடி. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து வேறு டேரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணால், அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு கோ டைரக்டர் ஆகிட்டு இப்போது படம் பண்ணுற ட்ரெயிலில் இருக்கேன். இப்போ நான் அடுத்த பண்ணுற படத்துலேயும் வந்து வேலை பார்க்குறான். ரொம்ப நல்ல பையன். அவன் வந்திருந்தான். வந்துட்டு பாரு எவ்வளோ இருக்குது பாரு. ஏசி இல்லாமல், கொஞ்சம் ஃபேன் இல்லாமல் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு என்ன ஆச்சு. இது 83 படம் பார்த்தோம். சொன்னால் நான் வீலாகலை. 83 படம் பார்த்தோம். பத்ரி என்ன பண்ணியிருப்பார்ல, அந்த 83 வேர்ல்டு கப்பு. அப்பா நான் படம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். நான் வந்து ஹிந்தி படம் தானே என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு பத்ரியோட கிளிப்ஸை மட்டும் வெட்டி அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த டைமில் இன்னைக்கு பத்ரி என்ன பண்ணியிருப்பார், வில்சன் ரோல். அவர் சப்ஸ்டியூட். அவர் மேட்ச் ஆடி இருக்க மாட்டார். ஸோ சின்ன ரோல். அவர் பண்ண இன்னொரு சீரியஸில் வந்து அந்த இந்தியாவோட World War II போஸ் வாரில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பான் பத்ரி. அப்படியே நல்லா பண்ணுறான்னு சொல்லி இந்த படத்தில் ரோல் கிடச்சிது. நல்லா இருந்துச்சு படம். கபில் தேவ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், அப்புறம் ரவிசாஸ்திரி, கவாஸ்கர், அப்புறம் இவர் ரோஜர் பின்னி, அப்புறம் வெங்சார்காரும் டீமே போயிருக்கலாம். நல்ல நல்ல பிளேயருங்க தான். ஆனால் யாருக்கும் வேர்ல்டு கப்பை ஜெயிப்போங்க ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா அப்படி உள்ள கான்ஃபிடென்ட் இல்லை. நம்ம விளையாடுவோம், நம்மளாம் போய் எப்படிப்பா, அது இந்தியன் குணம். அது நம்ம என்றைக்குமே நம்ம கம்மியாக நம்மளை பார்த்துப்போம். அப்படி போகிறத கபில் வந்து நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருந்திருக்காரு. ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட் மாதிரி மற்ற இரும்பு ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த ஹீரோ ரன்வீர் கபூரா, அவன் படம்லாம் எனக்கு பிடிக்காது. ஆள் ஒரு மாதிரி இருப்பான், லூசு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஹிந்தி படமே பார்க்க மாட்டேன். இந்த படத்தில் வாழ்ந்துருக்கான். முக்கியமாக ஜீவாவை சொல்லணும், பெரிய விஷயம். நம்ம ஆள் நடிச்சது. அந்த ரன்வீர் சிங் வாழ்ந்துருக்கான் அந்த பையன். எனக்கு கபில் தான் ஞாபகத்து வராப்புல. இவனே மறந்துடுது. இவன் வந்து பத்மாவதியில் டான்ஸ் ஆடுற வில்லங்கிறதே மறந்துடுது. அப்படி இருக்கு. அப்படியே கபிலாவே 1 year கூட ட்ரைனிங் எடுத்திருக்கான். அந்த பாடி லாங்குவேஜ், பவுலிங், எல்லாருமே. பத்ரியுமே ஒரு 6-7 மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க. போய் பேசி அந்த பிளேயர்ஸ் கிட்ட அவங்க சைக்கலாஜிக்கலை புரிஞ்சுக்கிட்டு. பத்ரிக்கு என்னன்னா சப்ஸ்டியூட்டாக நீங்கள் மேட்சே ஆடாத நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல். பத்ரிக்கு ஒரு சீன் வரும், ரெடி ஆகிட்டு இருப்பான் பவுலிங் போகலான்னு, உடனே திருப்பி அவனை டீமில் சப்ஸ்டியூட்டாக வச்சுருவாங்க. ஒவ்வொரு பிளேயரும் அதே மாதிரி ஆளுங்களை போட்டு ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு மேட்ச் பால்லாம் நீங்கள் ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் படத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் அப்படியே அச்சஸ் எல்லாம் இருந்திருக்கும். இந்தியாவில் கிரிக்கெட்டை டெலிகாஸ்ட் பண்ணலாங்கிற ஐடியாவே இந்திரா காந்தி வந்து இந்த 83 செமிஃபைனல்ஸ் போகிறாங்கிறத வச்சு தான் கொண்டு வராங்க. இந்த கிரிக்கெட்டை வச்சு நம்ம நேஷனை வந்து ஒன்றாக்கலாம், இதில் ஒரு விஷயம் ஒன்று, ப்ராபகண்டா ஒன்று, ப்ராட்காஸ்ட் ஒன்று பண்ணலாம், வேறு சிங்கிள் கண்ட்ரி அப்படிங்கிறது அந்த அம்மா பேசுது மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு. ஸோ கபில் தேவ் தான் இந்தியாவை நேஷனல் லெவலில் டிவி ப்ராட்காஸ்ட்டுக்கே கொண்டு வராரு. அப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மனுஷன் மேலாம் போயிட்டு இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸை போட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல.
அந்த 83 படம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு அது தேவையே இல்லை. ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் தான் வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்துக்கு ஹனிமூன் டூர் போகிறேன்னு மட்டும் தான் போனேன். நான் கபில் வந்து லூஸ் மாதிரி இருக்கும் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாப்பில் வேர்ல்டு கப். நான் சிரிச்சேன். என்ன சொல்கிறேன் மீட்டிங்கில், யாருமே நம்பலை அவரை தவிர. கனவுகளை நம்புவது எல்லாருக்கும் வந்துட. நம்புறவன் ஒன்று கலைஞனாக இருப்பான், இல்லை தலைவனாக இருப்பான், அவ்வளோதான். நல்ல படம், ரொம்ப நல்ல படம். அது பார்த்தேன். அப்புறம் அந்த கராத்தே கிட்னு ஒரு படம் இருந்துச்சுல, இப்போ ஒரு ஜாக்கி சான் இல்லை, இப்போ வந்தது கூட இல்லை. ஃபஸ்ட்டு 84 வந்த படம். அது பார்த்தேன். ரொம்ப ஸ்லோ பேசிங்க, மெதுவாக ஒரு $8 மில்லியன் போட்டு $180 மில்லியன் கலெக்ஷன் பண்ண படம். யார் டேரக்டர்னு பார்த்தா நம்ம ராக்கி பார்ட் 1 பண்ண டேரக்டர். அதே மாதிரி ஸ்லோ பேஸில் இங்கேயோ பார்த்துருக்கேனே, மெதுவாக போது கடைசியில் ஒரு ஃபைட்டு அப்படின்னு பார்த்தா இவர் தான். இந்த கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸையும் இவர் தான் பண்ணியிருக்கார். ரீசன்ட் படம் அவர் பண்ணலை. அது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தான் நேற்று ஓடிச்சு. சண்டே என்ன நான்வெஜ், சிக்கன் மசாலா. இப்போ அம்மா என்னென்ன சாப்பாடெலாம் பண்ணணும்னு நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக செம்ம லொக்கேஷன் மாற்றி லைட்டு வச்சுக்கலாம், கேமரா மாற்றலாம், எடிட்டிங்கில் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இது ஒன்று போச்சு. வெயில் செய்யுது இவனை. ஏசி இல்லாத பசங்களாம் மன்னிச்சுங்கடா. நானும் காலேஜ் படிச்சுட்டு அந்த ஒரு 5 வருஷம் அனலில் தகிச்சிருக்கேன். எல்லா கஷ்டமும் பட்டிருக்கேன். இப்போ தான் உழைச்சி கிழிச்சு தான் இந்த வாழ்க்கைக்கே வந்தது. நானும் என் ஒய்ஃபும் சம்பாதிச்சுட்டு என்னென்னலாம் இருக்கோ போட்டு ஏசி டிவின்னு அது ஒரு வயசு ஆச்சு. நான் பார்த்துருக்கேன். ரூமில் இருக்கிற பசங்களாம் வெந்து சாவிங்க ஏசி இல்லாமலாம், ஃபேனை போட்டு அந்த அனலோட. அதெல்லாம் ரொம்ப முடியல. சுத்தமாக வெயில் செய்யுது. ஒரு ரவுண்டடி வெளியில் வண்டியில் போயிட்டு வந்தால் இறங்கிடுது எல்லா எனர்ஜியும். குறையும். மழை பெய்யும், நாங்கள் ஒன்றும் பெய்கிற மாதிரி ஒன்றும் தெரில. ட்ரம்ப் டேரிஃப்லாம் வந்து ஏதோ போட்டு 125% 1% கேப் விட்றாருன்னு கண்டதும் போட்டு. இன்றைக்கி ஒரு இது ஒன்று, அந்த நமக்கு பிடிச்ச லிங்க்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொன்னேன்ல, அது வந்து நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம். நாளையிலேருந்து நான் நெட்டில் பார்த்த சூப்பரான விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி லிங்க்கையும் போட்டு அதை பற்றியே நான் பேசுகிறேன், அதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான். ஸோ சப்போர்ட் மை ஃபேமிலிஸ் குக்கிங் சேனல். ஏன்னா நம்மலாம் பண்ணுற கண்டென்ட்டுக்கெலாம் வியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வராது, அதுக்கு வரும். அதனால் அது போட்டு அதில் லட்சாதிபதி ஆகலான் இருக்கேன். யூடியூப் எப்படியோ வச்சுக்கலான் இருக்கேன். ஓகே, குட் நைட் மங்கீஸ். லிங்க் கீழே போடுறேன், ஒழுங்காக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.